சென்னையோட லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க நினைச்சதாங்க நானும் நினைச்சேன். அண்ணா சாலை இல்லையா, ஓஎம்ஆரும் இல்லையா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ரீட் தான் நம்ம மின்ட் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஜார்ஜ் டவுனோட இதயம்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் கிட்டத்தட்ட 400 வருஷம் பழமையானதான். போன எபிசோட்ல நான் அதை 300 வருஷம்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். ஒரு சின்ன கரெக்ஷன், 400 வருஷம் பழமையானதுங்க நம்ம ஜார்ஜ் டவுன். இது உங்க தெரு சீரிஸ் எபிசோட் 9 மின்ட் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டா தான் எல்லாத்துக்குமே தெரியும். இங்க போய் நம்ம ஷாப்பிங் பண்ணனாலும் சரி, அங்க போய் நம்ம வியாபாரம் பண்ணனாலும் சரி, நமக்கு தேவையானது காசு. இந்த காசு ப்ரொடியூஸ் ஆன இடம் தான் இந்த ஸ்ட்ரீட். வாங்க இந்த ஸ்ட்ரீட்டோட பேக் ஸ்டோரிய டீடைலா பார்க்கலாம். பிரிட்டிஷ் பீரியட்ல கவர்மெண்ட் அந்த ஏரியால ஃபேக்டரி கட்டுறாங்க. அதுதாங்க காயின் ப்ரொடியூஸ் பண்ற இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் மின்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 விதமான காயின் அடிக்கிறாங்க. ஒன்னு பிரிட்டிஷ் இந்தியா காயின், இன்னொன்னு ஈஸ்ட் கம்பெனி காயின். ஒரு பக்கம் காயின் ஃபேக்டரி நம்ம பவர் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லங்க, ரியல் பவர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற பிரைவேட் பைனான்சியர்ஸ் கிட்ட இருக்கு. ஆர்பிஐ, பேங்க் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே இந்த நம்ம பிரைவேட் பினான்சியர்ஸ் தான் பேப்பர் இல்லாம, டாக்குமெண்ட் இல்லாம, ட்ரஸ்ட் வர்த்தியில கேஷ் எக்கனாமியை ரன் பண்ணி தந்தவங்க. பிசினஸ் எக்கனாமி ரன் பண்ண கம்யூனிட்டி ட்ரஸ்ட தான் நம்ம ஹுந்தி சிஸ்டம்னு சொல்லுவோம். காயின் ஃபேக்டரி காலப்போக்குல கமர்ஷியல் ஹப்பா மாறுது. அந்த இடத்துக்கு ஜெயின் டெம்பிள், ராஜஸ்தானி தர்மசாலாஸ், மார்வாரி பிசினஸ் ஹவுஸ்னு கலோனியல் பீரியட் அப்போ கம்யூனிட்டி எக்ஸ்பான்ஷன் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் பிசினஸ் எக்கனாமியான காட்டன், சில்வர், டெக்ஸ்டைல், கிரெயின்ஸ், ஏன் ஃபுட் முதற்கொண்டு கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரீட்ல வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் கிடையாதுங்க. அதனாலதான் இந்த ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் மிக்ஸ், கல்ச்சர் மிக்ஸ், ஃபுட் மிக்ஸ்னு நம்மளால ஃபீல் பண்ணவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதனாலதாங்க இந்த சென்னையோட மினி நார்த் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மின்ட் ஸ்ட்ரீட்ல தான். என்னதான் கிரௌடட் ஏரியாவா இருந்தாலும் சைலண்ட் எக்கனாமி இந்த ஸ்ட்ரீட்ல தாங்க இருக்கு. சென்னையோட ஒன் ஆஃப் தி ஏரியாவுக்கு போறோம்னு யோசிக்காம you are walking inside money, migration and colonial power history நினைச்சு நடங்க. இதே மாதிரி உங்க தெரு வரலாறு தெரிஞ்சுக்கவும் மற்றும் நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம இருக்கவும் உங்க தெரு சீரிஸ் பேஜை இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.